GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி காவல் நிலையம் அருகே பெப்சி என்ற தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்திற்கு கடந்த 16ஆம் தேதி மாலை 4 மணியளவில் அதே பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவர் சாப்பிட வந்துள்ளார். அவர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து காத்திருந்ததாகவும் அவருக்கு பின்னால் வந்தவர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட நிலையில் கௌதமிற்கு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த கௌதம் உணவகத்தில் இருந்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கு தகராறு மேலும் அதிகமாகவே தலைக்கேறிய கஞ்சா போதையில் இருந்த கௌதம் தனது நண்பர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு உடனடியாக ஸ்பாட்டிற்கு வருமாறு அழைத்திருக்கிறார். அங்கு 6 பேர் கொண்ட கும்பல் வந்த நிலையில் திடீரென ஆக்ரோஷமாக மாறிய கௌதம் கணக்காளர் ஜாகிர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தினார். அதோடு கௌதம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து உணவகத்தில் இருந்த கண்ணாடி பொருட்கள், நாற்காலிகள் போன்றவற்றை உடைத்து சேதப்படுத்தினார். வெறும் 5 நிமிடங்களில் கடையையே சூறையாடிய கும்பல் சமையல் மாஸ்டர், ஊழியர்கள், உள்ளே சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதில் ஒருவர் நாற்காலியை தூக்கி வீசும்போது ஒரு குழந்தை நூழிலையில் தப்பியது. இதையடுத்து இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய கஞ்சா கும்பலை பிடிக்க முயன்றனர். அதில் அனைவரும் தப்பி சென்ற நிலையில் கௌதமை மட்டும் கையும் களவுமாக பிடித்து தர்மடி கொடுத்தனர். பின்னர் அங்கு வந்த வீரபாண்டி காவல் நிலைய போலீசார் கௌதமை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனிடையே இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த கணக்காளர் ஜாகிர் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவரிடம் நடந்த விஷயத்தை கேட்டறிந்த போலீசார் உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் தொடர் விசாரணையில் கௌதம் மீது 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உணவகத்தை சேதப்படுத்தியது, அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியது, உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கௌதமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதற வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.